மனதை நெகிழ வைக்கக்கூடிய இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, ரயிலில் பயணம் செய்த ஒரு பயணியின் சந்தேகம் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கிறது. உண்மையாலுமே இந்த செய்தியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே அந்த பயணியை நீங்கள் பாராட்டாமல் இருக்க மாட்டீங்க. இப்படிலாம் ஒரு பயணி சாதுரியமாக செயல்பட்டால் ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு உத்வேகம் பிறக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெல்லியிலிருந்து ராஜஸ்தான் நோக்கி சென்று கொண்டிருந்த சைனிக் எக்ஸ்பிரஸில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வேகமாக சென்று கொண்டிருந்த அந்த ரயிலில் நூற்றுக்கணக்கான பயணிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலை, குடும்பம், மொபைல் போன் என்று பிஸியாக இருந்தார்கள். ஆனால் அந்த ரயிலில் பயணம் செய்த ஒரு மனிதரின் கவனிப்பு ஒரு குழந்தையின் வாழ்க்கையே மாற்றிருக்கிறது. ஆகாஷ் என்ற இளைஞன் அந்த ரயில் பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு 5 வயது சிறுவன் விடாமல் அழுது கொண்டே இருந்தான். அவனுக்கு பக்கத்தில் ஒரு முரட்டு ஆள் உட்கார்ந்திருந்தார். அந்த முரட்டு ஆள் அவன் தன் மகன் என்று கூறிக்கொண்டு அந்த மகனுக்கு, அதாவது அந்த சிறுவனுக்கு தேவையான சாக்லேட், தேவையான பிஸ்கட் என்று வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சிறுவன் அதை வாங்கி கொள்ளாமல் மீண்டும் அடம்பிடித்து அழுது கொண்டிருக்கிறான். அப்பா சொல்றல்ல, அப்பா வாங்கி தரல, வாங்கிக்கோ என்று அந்த முரட்டு ஆள் மீண்டும் மீண்டும் அந்த சிறுவனிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறுவன் அந்த முரட்டு ஆளை பார்த்து ஒருவித பயத்தில் இருந்து கொண்டிருந்தான். இதை எந்த பயணியும் கவனிக்கவில்லை. எல்லா பயணியும் அவர்கள் வேலையில் கவனமாக இருந்தார்கள். ஆனால் இந்த சிறுவனை அந்த இளைஞன் ஆகாஷ் கவனித்துக் கொண்டே வந்திருக்கிறார். அந்த சிறுவன் விடாமல் அழுது கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்தில் சுற்றி இருந்த பயணிகள் பலரும் அந்த குழந்தையை பார்த்தார்கள். குழந்தை தானே, கொஞ்ச நேரத்தில் அழுகை நிறுத்திடும், குழந்தைன்னா அடம்பிடிக்க தான் செய்யும், பாவம் அவங்க அப்பா எவ்வளோ மெனக்கறாரு, அந்த குழந்தையோட அழுகையை அடக்க முடியலையே என்று சொல்லி பிறகு தங்களுடைய வேலையில் கவனமாக இருந்தார்கள். விலையுயர்ந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்தும் அந்த குழந்தை அழுகை அடக்கவில்லை. அவன் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தான். இதை அந்த பெட்டியில் பயணம் செய்த ஆகாஷ் என்ற இளைஞருக்கு ஒருவித சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தால் ஏதோ அச்சத்தில் இருப்பது போன்று தோன்றுகிறது. ஆக மொத்தத்தில் அந்த குழந்தை ஏதோ ஒரு விஷயத்திற்காக பயந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். பக்கத்தில் இருப்பவர் உண்மையாலுமே அந்த குழந்தையின் அப்பாதானா என்று ஆகாஷிற்கு ஒருவித சந்தேகம் மனதுக்குள் எழுந்தது. சிறுவனின் பக்கத்தில் இருந்த அந்த நபரோ, அப்பா சொல்றல, சாக்லேட் வாங்கிக்கோ, இப்படி அடம்பனா எப்படி என்று சொல்லி தன்னுடைய சொந்த மகனை பாவிப்பது போல் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். இதை ஆகாஷும் கவனித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆகாஷின் மனதில் ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அந்த சிறுவன் அடிக்கடி அம்மா அம்மா என்று அழுது கொண்டே இருக்கிறானே, அப்பாவா இருந்தால் அப்பாவிடம் இருக்க வேண்டியதானே, ஏன் அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறான் என்று ஆகாஷிற்கு அடிக்கடி அந்த சந்தேகம் வந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் ஆகாஷ் அந்த நபரிடம் நேரடியாக கேட்டுவிட்டார். சார், ஏன் சார் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு என்று சொல்லும் பொழுது அந்த நபர் சிரித்துக்கொண்டு, வீட்டுக்கு போகணுமா, அதான் அடம்பிடிக்கிறான் என்று சொல்லி சிரித்தவாறு ஆகாஷை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நபரின் பதில் ஆகாஷிற்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. மீண்டும் ஆகாஷ் கேட்டார், சார், குழந்தை ரொம்ப அழகா இருக்கானே, ரொம்ப சுட்டியா இருப்பான் போல இருக்கு, ஏன் அழுதுட்டு இருக்கான், தம்பி உன் பேர் என்ன என்று சொல்லும் பொழுது அவன் மீண்டும் நான் அம்மா கிட்ட போகணும், அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்த்து ஆகாஷ் அந்த நபரை பார்த்து, சார் குழந்தை பேர் என்ன சார் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த நபர் ஏதோ ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அவன் பெயர் அது கிடையாது என்று ஆகாஷிற்கு நல்லாவே தெரிந்திருக்கிறது. அடுத்தடுத்து ஆகாஷ் அந்த நபரிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். என்ன ஊர் சார், எந்த பள்ளியில படிக்கிறான் பையன், அம்மா பேர் என்ன என்று ஒவ்வொரு கேள்வியிலும் அவர் கேட்கும் பொழுது அந்த நபர் ஏதோ யோசித்து சொல்வது போன்று இருந்தது. இதை கவனித்துக் கொண்ட ஆகாஷிற்கு சந்தேகம் இன்னும் வலுத்தது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த நபர் அந்த குழந்தையையும் கூட்டிக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் சார், இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு குழந்தையையும் கையோடு கூட்டிக் கொண்டு பாத்ரூமுக்குள்ள போயிட்டு திரும்ப வரும்போதும் அந்த குழந்தை அழுது கொண்டே வந்திருக்கிறான். இதை கவனித்த ஆகாஷ், சார் என்ன சார் இது, பையனையும் கையோடு கூட்டு போவீங்களா, அவனை விட்டு போனால நாங்க பாத்துக்கோங்கல்ல, நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரல என்று சொல்லும் பொழுது, இல்ல சார் பையன் கொஞ்சம் பயந்த சுபாவம், பாருங்க காலையிலிருந்து அழுதுகிட்டே இருக்கான், அம்மா அம்மான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான், அதனாலதான் மாற்று ஆளுகிட்ட இருக்க மாட்டான், பயப்படுவான், அதனாலதான் கையோடு கூட்டிட்டு போனேன் என்று சொல்லி ஏதாவது சொல்லி கொஞ்சம் சமாளித்திருக்கிறார் அந்த நபர். ஆகாஷிற்கு சந்தேகம் வலுத்து விட்டது. இனிமேல் இதை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக அந்த நபர் அந்த சிறுவனின் தந்தையாக இருக்க முடியாது என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். உடனடியாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீரென்று அந்த சிறுவனிடம், தம்பி உன் பேர் விமல் தானே என்று சொல்லும் பொழுது அதற்கு அந்த பையன் தன்னுடைய உண்மையான பெயரை சொல்லியிருக்கிறான். இதை கண்டு ஆகாஷிற்கு இன்னும் சந்தேகமாகிவிட்டது. ஏனென்றால் கூட இருந்த நபர் தன் மகன் பெயர் என்னென்று ஒரு பெயரை சொன்னார். ஆனால் அந்த சிறுவனோ தன்னுடைய பெயர் விமல் கிடையாது என்று உண்மையான பெயரை சொல்லியிருக்கிறான்.
கொஞ்ச நேரத்துல அந்த நபர் ஆகாஷ் கிட்ட கடுமையா பேசியிருக்காரு. சார், உங்க வேலையை பாருங்க சார், ஏன் எங்களை தொந்தரவு பண்றீங்க, சும்மா நோயினு கேள்வி கேட்டிருக்கீங்க என்று சொல்லி ஆகாஷ் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கவே அந்த நபர் பார்த்திருக்கிறார். ஆகாஷும், சார் எனக்கு என்ன சார் வேண்டியிருக்கு, என் வேலையை நான் பார்க்குறேன், இதோ அடுத்த ஸ்டேஷனில் இறங்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேறொரு பெட்டிக்கு சென்றிருக்கிறார். ஆனாலும் ஆகாஷ் அங்கிருந்தே அந்த சிறுவனையும் அந்த நபரையும் கண்காணித்து கொண்டே வந்திருக்கிறார். அடுத்த ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் பொழுது திடீரென்று அங்கு ரயில்வே போலீஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறியிருக்காங்க. ஆகாஷ் அங்கே வந்திருக்கிறார். சார், அந்த நபர் தான் சார், அந்த குழந்தையை பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது கிட்டே வந்த போலீஸ்காரர்கள் அந்த நபரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். சார், என்ன சார் இவர் இப்படி சொல்றாரு, இந்த பையன் உங்க பையன் இல்லையாமே, என்ன சொல்றாரு என்று சொல்லும் பொழுது அந்த நபர், சார் சத்தியமா இது என் பையன் தான் என்று சொல்லி அவர் பிடிவாதம் பண்ணியிருக்கிறார். ஆகாஷ் ஆரம்பத்திலிருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். சார், அந்த பையன் பேரு அவர் ஒன்று சொல்றாரு, அந்த பையன் ஒரு பேர் சொல்றான், அதிலிருந்து சந்தேகமா இருக்கு, அம்மான்னு அழுதுகிட்டே இருக்கான், நீங்க கொஞ்சம் தீவிரம் விசாரிங்கன்னு சொல்லி ஆகாஷும் விடாபடியாக அந்த இடத்தில் நின்றிருக்கிறார். இதை பார்த்த அந்த நபர், சார் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, என் குடும்பத்தை தலையிறது நீங்க யாருன்னு சொல்லி போலீசார் முன்னாடியே அந்த நபர் ஆகாஷை அடிக்க பாயவும் போலீசார் ஓங்கி அந்த நபரை அறைந்திருக்கிறார்கள். என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே நடந்துக்குவீங்க சொல்லி அந்த நபரிடமிருந்து அந்த குழந்தையை தனியாக கொண்டு போயிட்டு முழுமையா விசாரணை பண்ணும்பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் இருந்ததாகவும் ஒரு கட்டத்தில் வீதியில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தன் தாயிடம் இருந்து இந்த நபர் கடத்தி கொண்டு வந்து விட்டதாகவும் அந்த குழந்தை போலீசாரிடம் சொல்லும் பொழுது போலீசாருக்கு அதிர்ச்சியாயிருக்கிறது. அதன் பிறகு அந்த நபரை செம்மையாக கவனித்து அதன் பிறகு சட்டப்படி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையின் மூலம் குழந்தையை அந்த குடும்பத்தோடு போலீசார்கள் ஒப்படைச்சிருக்கிறார்கள். நண்பர்களே, அந்த நாள் ஆகாஷும் மற்ற பயணிகளைப் போல இது நம்ம விஷயம் இல்ல, நமக்கு என்ன என்று கவனக்குறைவாக இருந்திருந்தால், அமைதியாக இருந்திருந்தால் அந்த குழந்தையின் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு மனிதனின் விழிப்புணர்வு ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறது. அதனால்தான் நாம் எங்கு இருந்தாலும் சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு சிறிய சந்தேகம் கூட ஒரு பெரிய உயிரை காப்பாற்றும். மனித நேயம் என்பது பெரிய உதவிகள் செய்வதில் இல்லை, சரியான நேரத்தில் சரியான செயலை செய்வதில் தான் இருக்கிறது. நண்பர்களே, இந்த உண்மை சம்பவத்தை பற்றியும் ஆகாஷ் என்ற இளைஞன் மற்ற பயணிகளைப் போல் எனக்கு என்ன என்று கடந்து செல்லாமல் மொபைல் போனில் மூழ்கி இருக்காமல் சுற்றி நடக்கும் விஷயங்களை கூர்ந்து ஆய்ந்து ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று தீர்மானத்திற்கு வந்து உடனடியாக போலீஸை வரவழைத்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றிய விதம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதுபோன்று விழிப்புணர்வாக செயல்பட ஒரு வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்தடுத்த செய்தியில் தொடர்ந்து சந்திக்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த உண்மை சம்பவத்தில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.